ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்டியான ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாகவும் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் சூடு பண்ணி ஆயில் சேர்த்துக்கோங்க. அஞ்சாறு பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வறுத்துக்கோங்க. கேபேஜ் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முட்டைகோஸ், கேரட் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குடமிளகா நான் மஞ்சள் கலரும் க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன். அதையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. குடமிளகா என்ன கலர் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட க்ரீன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா க்ரீன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். செஸ்வான் சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காயெல்லாம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க கைவிடாமல். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட முடியல, இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பெப்பர் தூள் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேரில் ஃபாலோ பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திப்போம்.